வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1ஓட தொடர்ச்சி தான். இதில் ஆத்தர் நம்மளுக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட் புரியறதுக்காக சில உதாரணங்களை தந்திருக்காரு. இதில் முதல் உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் எஃபெக்டோட அருமையை சில பேர் உணராமல் இருக்கிறாங்க. அது எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற சின்ன சின்ன புத்திசாலித்தனமான முடிவுகள் தான் காலப்போக்கில் நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி வாங்கி தரும். இந்த சின்ன சின்ன முடிவுகள் ஆரம்ப காலத்தில் பலன் தராமல் இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக பண்ணுறதுனால அது கண்டிப்பாக பெரிய வெற்றியை நம்மளுக்கு வாங்கி தரும். இந்த எளிமையான காம்பவுண்ட் எஃபெக்டை புரியாமல் தான் நிறைய பேர் பாதியிலே குவிட் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் 8 நாள் தொடர்ச்சியாக ஓடி 8வது நாள் அவரோட வெயிட் செக் பண்ணும்போது இன்னும் அவர் வெயிட் ஓவர் வெயிட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அவர் 8வது நாளே மனம் உடைஞ்சு குவிட் பண்ணிடுறாரு. இதுவே அவர் அந்த முடிவை எடுக்காமல் தொடர்ந்து ஓடி இருந்தால் ஒரு காலகட்டத்தில் அவர் நினச்ச வெயிட்டை அவர் ரீச் பண்ணியிருக்கலாம். இதை தான் ஆத்தர் ஸ்மார்ட் சாய்ஸஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு ரேடிக்கல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன புத்திசாலித்தனமான முடிவுகள் மற்றும் நம்ம தொடர்ச்சியாக போடுற உழைப்பு மற்றும் நேரம், இது 3 சேர்த்து நம்மளுக்கு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. 2வது உதாரணம் பார்த்திங்கன்னா, த மேஜிக் பென்னி. ஒருத்தவங்க உங்ககிட்ட உங்களுக்கு $3 மில்லியன் தரேன், இப்போவே உடனடியாக உங்கள் கையில் தரேன், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பென்னி தரேன், அதாவது 100 பென்னி சேர்ந்த $1, ஒரு பென்னி தரேன், அது ஒவ்வொரு நாளும் 2 மடங்கு ஆகிட்டே வரும், நீங்கள் 31வது நாள் தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு 2 வாய்ப்புகளை சொல்கிறாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக எல்லாரும் உடனடியாக கிடைக்கிற அந்த $3 மில்லியன் தான் வாங்குவோம். அதே மாதிரி 2 நண்பர்களுக்கிடையே ஒருத்தர் $3 மில்லியன் வாங்கிட்டாங்க, இன்னொருத்தர் ஒரு பென்னி வாங்கிட்டார். இந்த $3 மில்லியன் வாங்கினவர் கையில் 10வது நாள் பார்த்தீங்கன்னா $3 மில்லியன் தான் இருக்குது. இதுவே ஒரு பென்னி வாங்கினவர் கையில் பார்த்தீங்கன்னா 10வது நாள் $5 இருக்குது. இதுவே 29வது நாள் பார்த்தீங்கன்னா $3 மில்லியன் வாங்கினவர் கையில் $3 மில்லியன் தான் இருக்குது. ஒரு பென்னி வாங்கினவர் கையில் பார்த்தீங்கன்னா $2.7 மில்லியன் இருக்குது. 31வது நாள் பார்த்தீங்கன்னா இவர் கையில் $3 மில்லியன் தான் இருக்குது, ஆனால் இவர் கையில் $10 மில்லியன் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மடங்கு. இதுதான் ஆத்தர் காம்பவுண்ட் எஃபெக்டோட மேஜிக்னு சொல்கிறாரு. இந்த மேஜிக் நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் பொருந்தும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. 3வது உதாரணம் பார்த்திங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் பற்றி. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துட்டே வராங்க. 3 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. முதல் பர்சன் பார்த்திங்கன்னா லாரி. இவர் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிகிட்டே வாழ்ந்துட்டு இருக்காரு. 2வது பர்சன் பார்த்திங்கன்னா ஸ்காட். இவர் பார்த்திங்கன்னா நம்ம தினமும் 20 பக்கங்களாச்சும் ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து 125 கேலரிஸ் குறைச்சிடணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. இன்னொரு முடிவு என்ன எடுத்திருக்காருன்னா, தினமும் ஒரு 1000 ஸ்டெப்ஸ் அதிகமாக நடக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. 3வது பர்சன் பார்த்திங்கன்னா பிராட். இவர் பார்த்திங்கன்னா லைஃப்பில் நிறைய தப்பான முடிவுகள் தான் எடுத்திருக்காரு. இவர் நிறைய டிவி ஷோஸ் பார்க்குறது, ஏதாச்சும் ஃபுட் சேனல் பார்த்துட்டு அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்றது, இப்படி தான் ஒரு வாழ்க்கையை நீடிச்சிட்ருக்காரு. இந்த 3 பேருமே 12 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க, பெரிய மாற்றம் இல்லை. 31 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா பிராட் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டார். ஸ்காட் ட்ரிம் ஆகிட்டார். தினமும் 125 கேலரிஸ் அவரோட சாப்பாடில் குறைச்சி அவர் 33 பவுண்ட்ஸ் உடல் எடையை குறைச்சிருக்காரு. இதுவே லாரி பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றமே இல்லை. இந்த 2.5 வருஷமும் அதே மாதிரி ஒரே வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காரு. 125 கேலரிஸ் ஒவ்வொரு நாளும் குறைச்சி 31 மாதம் அதுவே ஃபாலோ பண்ணி ஸ்காட் 33 பவுண்ட்ஸ் குறைச்சிருக்காரு. இதை தான் த காம்பவுண்ட் எஃபெக்டோட மேஜிக் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. யாருக்குமே ஒரே ராத்திரியில் பெரிய வெற்றி கிடச்சிடாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்த முடிவுகள், அது தொடர்ச்சியாக முழுமையாக நம்ம பண்ணுற விஷயம்தான் நம்மளுக்கு நாளடைவில் ஒரு பெரிய வெற்றியை உண்டாக்கி தரும்னு ஆத்தர் சொல்கிறாரு. மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.